Hi all, Vanakkam, Vandanam, Namaste and welcome back to our channel SPLY KRISHNA. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான டிஷ் ரொம்பவே ஸ்பெஷல். சிக்கன் குழம்பு ருசியில் முட்டை குழம்பு எப்படி பண்ணுறது அந்த ரெசிபியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த முட்டை குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் ஒரு 15 அளவுக்கு நான் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே 10 பல்லு பூண்டு, அதையும் தோல் உரித்து வச்சுக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகா உடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு கடுகு. ஒரு 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கிறேன். 2 தக்காளி, அதையும் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கிறேன். கூடவே நல்லா தேங்காயை அரைச்சி பேஸ்ட் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் அரைச்சி ஊற்றுறது ஆப்ஷனல் தான், அது கடைசியில் பார்ப்போம். கடைசியாக 1 கப் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். ஒரு கடாய் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெடிக்க விட்டதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஆனியன் பேஸ்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 10 நிமிடங்கள் அளவிற்கு நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க கோகோனட்டை இதில் ஆட் பண்ணுறோம். முன்னாடியே சொன்ன மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற கோகோனட்டை இதில் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான். இது இன்னும் உங்களுக்கு சுவை அதிகரிக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு திக்னஸ் உங்கள் குழம்புக்கு கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டாக நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இங்கே நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம ஒரு முட்டையாக உடைச்சி ஊற்ற போகிறோம். நல்லா வெந்து இந்த மாதிரி உங்களுக்கு புஃப்னு மேலே வரணும். ஸோ அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றது என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெசிபீஸ் செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இன்ஸ்டாவில் என்னை டேக் பண்ணி விடலாம். கூடவே மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை புது அப்டேட்ஸ்க்காக கிளிக் பண்ணிக்கோங்க.